ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி லஞ்ச் நம்ம சிறுகீரை கடையிலுங்க உருளைக்கிழங்கு வறுவலுங்க. அப்புறம் கொஞ்சம் தோசை ஊற்றி கார சட்னி ஊற்றிக்கலான்னு பாப்பா 2 பேத்துக்கு லஞ்சுக்கு உருளைக்கிழங்கு வறுத்து கழுவி கொடுத்தாச்சுங்க. சீரை வந்து பருப்பு போட்டு கூட்டாமல் செய்யலாங்க, கடைஞ்சும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கீரையாக கடைஞ்சிக்கலாங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிங்க, தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வேக வச்சாச்சுங்க. இங்கே வெங்காயம் தக்காளி வெந்ததுக்கப்புறமா ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா கீரையுமே கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. சீரை வந்து கீரை சின்னதாக இருக்கனால அறிய தேவையில்லைங்க, அப்படியே வேக வச்சோமா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அதுவுமே வெந்துருச்சுங்க. இப்போ தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டுங்க, அதோட கொஞ்சம் புளி கல் போட்டு ஃபஸ்ட்டு கடைஞ்சிக்கலாங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வரமிளகாய் போட்டு வணக்கி விட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அதையும் போட்டு கடைஞ்சி விட்டோம்னா சீரை கடையில் ரெடி ஆயிருங்க. அப்படியே வந்துங்க அதே வடசட்டியில் கார சட்னிக்குமே அரைச்சிட்டுங்க தாளிச்சு விட்டாச்சுங்க. இந்த அளவுக்கு நான் சட்னி அரைச்சிருக்கேங்க. பாப்பா 2மே கீரை சாப்பிட்டுக்குவாங்கங்க. இப்போ அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபனுக்கு வந்து தோசை ஊற்றி கார சட்னி அரைச்சாச்சுங்க. தோசையுமே அம்மா தாங்க ஊற்றுனாங்க. சீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள் நம்ம எடுக்கும்போதுங்க நமக்கு ஹீட்டாக இருந்தாலுமே குறைஞ்சிக்குங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் 10 மணி ஆனாலும் கொஞ்சம் டீ வச்சு கொடுத்தாச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க. நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.